ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு கவுன்சிலிங் செஷன் தான் பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் செஷன்னு சொன்னதும் கிளாஸ் எடுக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. உங்கள் மைண்டு, அதாவது உங்கள் மனசை ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் மாதிரி கிடையாது. ஜஸ்ட்டு நான் பேசுகிறத கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபுல்லாக ப்ரெக்னென்சி ரிலேட்டடான கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கேன். பெண்கள் அதிகமாக பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ இருக்கும். மஸ்ட்டாக வந்து பாருங்கள். ப்ரெக்னென்ட் ஆகணும் நிறைய பெண்கள் ஏங்கிட்டு இருப்பீங்க. அவங்களாம் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன். பிரபஞ்சம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கும். அது உண்மை. அதற்கு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எண்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டெய்லியும் சொல்லணும். கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியும் சொல்லுங்கள். ஸோ மந்திரம் சொன்னோன்னே கடவுளோட மந்திரம் ஏதாவது ஹிந்தியில் இருக்கும், சான்ஸ்கிரிட்டில் இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு நான் சொல்கிறத நீங்கள் வந்து டெய்லியும் சொன்னாலே போதும். நல்ல நல்ல வார்த்தைகள் தான். ஸோ அதை நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகுது அப்படின்னா தேங்க்யூ சொல்லுங்கள். இந்த நேச்சருக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லுங்கள். ஓகே, நீ ஏன் இந்த வீடியோ வந்து பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, நான் என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஐம் வந்து கௌசல்யா, நேச்சுரோபதி டாக்டர், யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சித்த மருத்துவம், அது மாதிரி தான் இதுவும் ஒரு இந்தியன் மெடிசன். எங்களோட சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா யோகா, அக்குபஞ்சர், டயட், மெடிடேஷன், பிராணாயமா, யோக நித்ரா, அரோமா தெரப்பி, ஹைட்ரோதெரப்பி, இது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே, இந்த பிரபஞ்சம் பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, விளாக்ஸ் இருக்குது, பிளாக்ஸ் இருக்குது, ஃபுட்டு, எஜுகேஷன் இருக்குது, மணி இருக்குது, இது மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ சில பேர் வந்து படித்ததை தெரிஞ்சதை போடுவாங்க. சில பேர் நம்ம லைஃப்பில் மிராக்கலாக நம்ம லைஃப்பில் நடந்ததை சொல்லுவாங்க. நம்ம சொல்லி நிறைய பேருக்கு பலனானதை சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த கண்டென்ட்டும். நான் எனக்கு ரியலாக நடந்தது, நான் சொல்லி சிலருக்கு உண்மையாக நடந்தது தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனாகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதனால தான் நானும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியும். பட் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய டவுட் வரும். பட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் உண்மை தான். எப்படி சொல்கிறேன்னா, ரியலாக எனக்கு நடந்ததை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய டாப்பிக்கு. அதெல்லாம் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் மோஸ்ட்லி வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க தான் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. உமன்ஸ் எல்லாம் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து என்னென்னா சொல்கிறீங்க. மனதளவில் கஷ்டம், ஒரு ஏக்கம், தவிப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அவங்களுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ வந்து போடுறேன். பட் நீங்கள் இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட் இல்லாமல் வேறு ஏதாவதுக்காக நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா இந்த நான் சொல்கிற மந்திரத்தோடு நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணி சொல்லிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, சொசைட்டியில் உங்கள் வீட்டில் பேசுகிறது அதெல்லாமே நிறையா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த கவலையெல்லாம் தூக்கி எறிங்க. அது எப்படி நான் வந்து உடனே பண்ண முடியும் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த மந்த்ரா அடிக்கடி நீங்கள் வந்து சொல்லணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நெகட்டிவாக நினைக்காம பாசிட்டிவாக நினைக்கணும். பாசிட்டிவாக மைண்டை வந்து வச்சுக்கிட்டால் தான் பாசிட்டிவான தாட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்களை ஈர்க்க முடியும். ஸோ இதை தான் வந்து ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸை ஈர்ப்பீங்க, பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவான தாட்ஸை வந்து ஈர்ப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா பிரபஞ்சத்திட்ட கேட்கணும், பேசணும். இப்போ நீங்கள் ஜீசஸில் கும்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட பைபிளில் கூட சொல்லியிருப்பாங்க, கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து தரும். ஸோ இது வந்து என்னென்னா எல்லா கடவுளும் எல்லா இதுவுமே சொல்லுவாங்க. ஸோ யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் வந்து கேளுங்க. கடவுள் நம்பிக்கையில் இல்லை அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் கேட்கணும், பேசணும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ப்ரெக்னென்சிக்கு ரிலேட்டடாக நான் வந்து இந்த ஈர்ப்பு விதியை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மந்த்ரா வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அது என்ன மந்த்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டென்ஸ் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், என் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்குது. கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கோம். பெண்களுக்கு வந்து என் கர்ப்பப்பை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. என் ஆண்களாக இருந்தால் எனக்கு விந்தணுக்கள் ஆரோக்கியமாக இருக்குது. எங்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும், நாங்கள் அதோட சந்தோஷமாக விளையாடுவோம். இப்படின்னு சொல்லி குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 சென்டென்ஸு
நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். ஃபஸ்ட்டு என் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கோம். அடுத்து பெண்களா இருந்தீங்கன்னா, எனக்கு கர்ப்பப்பை, ஆண்களா இருந்தா விந்தணுக்கள், ஸ்பெர்ம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அழகான குழந்தை பிறக்க போகுது. இப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் அடிக்கடி சொல்லணும். இப்போ குழந்தைக்காகனா இது மாதிரி சொல்லுங்க. இல்ல அப்படின்னா, நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்குது, என் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, 3வதா உங்களுக்கு என்ன தேவையோ, இல்ல பணமா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு கடன் அடைக்கனா இருக்கட்டும், இல்ல வந்து வீடு வாங்குறது, இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ, என் உடல் வந்து என்ன பிரச்சனை எது இருந்தாலும் 3வதா அத வந்து சொல்லி, ஸோ இந்த 3 சென்டென்ஸு நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு இது தேவை, இது வேணும், நான் இதில வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்க குழந்தையோட சந்தோஷமா விளையாண்டுட்டுருக்கேன்னு நீங்க சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த அந்த இதோட நீங்க வாழணும். அந்த நடந்த மாதிரியே நீங்க வந்து வாழணும். ஸோ இத நம்புனா மட்டும் வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவும் ஃபுல்லாவே கன்டினியூவா பாருங்க. ஸோ என்ன இந்த 3 வார்த்தை இந்த மாதிரி சொன்னா நடக்குமா? அப்படின்லாம் வந்து நெகட்டிவா நினைக்காதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு காமெடியா, விளையாட்டா கூட தெரியலாம். பட் இதுதான் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ் இதை நீங்கள் அடிக்கடி சொல்லணும். மனசில் நினச்சி பார்க்கணும், கற்பனை பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து குழந்தையோட விளையாடுற மாதிரி, இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும். அதிலே நீங்கள் வாழணும். நீங்கள் இப்போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடிக்கடி இதை வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்கணும். கனவு மாதிரி நினைங்க. கடவுள் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும், அப்போ முருகன் பிடிக்கும்னா முருகன் பிறக்க போகிறாரு, கிருஷ்ணர்னா கிருஷ்ணர் பிறக்க போகிறாங்க, ஜீசஸ், அல்லாஹ் இது மாதிரி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து சொல்லி சொல்லி மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். நெகட்டிவான எண்ணங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே அனுப்பணும். உங்கள் மனசுலேருந்து ஃபுல்லாகவே நெகட்டிவாக அனுப்பிச்சிட்டு பாசிட்டிவான எண்ணங்கள் தான் வந்து இருக்கணும். அதை தான் இந்த மந்த்ரா சொல்லுங்கள், அடிக்கடி சொல்லுங்கள். இப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த கடவுள் யூனிவர்ஸ் வந்து செய்யும். நீங்கள் நம்பினா மட்டும்தான் இது வந்து நடக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்க என்ன பிரச்சனையோ அதை சரி செய்ய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை சரியான டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. எதுக்காக நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை சரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை எதையாவது மீட் பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எதை நீங்கள் நினச்சி நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். எப்போ பார்த்தாலுமே வந்து எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறக்காது, டாக்டர் சொல்லிட்டாங்க, டியூப்பில் ப்ராப்ளம், பிசிஓடி, பிசிஒஎஸ், ஏஎம்ஹெச் ப்ராப்ளம், ஸ்பெர்மில் பிரச்சனை, விந்தணு எண்ணிக்கை குறைவு, கர்ப்பப்பை கட்டி, என்ட்ரோமெட்ரியோசிஸ் இது மாதிரி பிரச்சனையே வந்து நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து மேலும் மேலும் வந்து ஈர்த்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு அது இன்னும் கொஞ்சம் ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் மாறி டேமேஜில் கொண்டு போய் விடுக்கும். அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு இது நடக்காது, முடியாது, சரியாகாது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக மாற்றுங்க. இப்போ வந்து ஏர்லி மார்னிங்கில் வந்து எழுந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரபஞ்சம், எண்ண அலைகள் இதெல்லாம் ஒரு மேக்னெட் மாதிரி. எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும். ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவான எண்ணங்களை வச்சுக்கோங்க. நான் அதை வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக சொல்கிறனால இந்த ப்ராப்ளம்லாம் சொல்கிறேன். நீங்கள் வேறு எதுக்காவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை பற்றியே நினச்சிக்கிட்டே அந்த ப்ராப்ளம் சரியாகாது அப்படின்னு நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணாமல் நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். ஓகே, இப்போ நீ வந்து எதுக்காக இதெல்லாம் வந்து நான் சொல்கிற, உனக்கு என்ன அப்படி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், இதை கேட்கலாம். ஸோ நான் வந்து சின்னதாக நான் வந்து சொல்கிறேன். பட் நான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நான் பிரபஞ்சத்தை கேட்கல. நான் வாழ்ந்த மாதிரி கற்பனை பண்ணினேன் சில விஷயங்கள்லாம். ஸோ மெயினாக நான் பேபிக்காக பண்ணதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேபிக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து நான் வந்து பண்ணலை. எனக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் இயர் அப்போ தான் கிருஷ்ண ஜெயந்தி வருது. ஸோ இதை நான் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு. நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஃபங்க்ஷன் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நான் குட்டி கிருஷ்ணர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதம் வந்து போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். ஸோ எப்படி ப்ரேயர் பண்ணேன்னா, அந்த பாதம் போடும்போது அடுத்த வருஷம் வந்து நான் வந்து குட்டி கிருஷ்ணர் பாதம் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து போடணும். அது மாதிரி நான் போடும்போதே நான் வந்து நடந்த மாதிரி நான் வந்து போட்டேன். ஸோ அந்த வீடியோ கூட நான் வந்து கிளிப்ஸ்லாம் வந்து போன வீடியோ கிருஷ்ண ஜெயந்தி விலாக்ஸில் வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து டைம் இருந்தால் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திலாம் முடிஞ்சு ஒரு 6 மந்த் நான் ஒர்க்கு போயிட்டேன். ஒரு 6 மந்த் இருக்கும். அடிக்கடி நான் வந்து முருகர் சாங் அந்த மாதிரிலாம் கேட்பேன் சும்மா இருக்க டைமில். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் இருக்கும்போது நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன் கிருஷ்ண ஜெயந்தியை. அப்போ நான் என்ன நினச்சி போட்டேன்னா, அடுத்த வருஷம் வந்து அது கேர்ள் பேபியோ பாய் பேபியோ எனக்கு தெரியாது. பட் நான் நினச்சது
குட்டி கிருஷ்ணனோட உங்களுக்கு வந்து என்னென்னா பாதம் போட்டு ப்ரே பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். இதே மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்தாங்க. ஸோ இந்த வருஷம் நான் வந்து எங்கள் குட்டி கண்ணனோட தான் நான் வந்து கொண்டாடினேன். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எண்ண அலைகள் ஒரே மாதிரியே இருக்கணும். நல்லதே நினைக்கணும், பாசிட்டிவாக வந்து இருக்கணும். எல்லாருக்குமே நடக்குது, நமக்கு ஏன் நடக்காது, நமக்கும் நடக்கும் அப்படின்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது. ஸோ உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, அதான் ஈஸியாக நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்ட அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு நிறையவே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இது வந்து நான் உண்மையாக நடந்தனால இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா பிரச்சனையும், நீங்கள் என்ன பிரச்சனை வேணாலுமே இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் வந்து சரியான மாதிரி நினைக்கணும். சரியாயிடுச்சு அப்படின்னு பாசிட்டிவான நிலைகளாக நீங்கள் மாற்றிக்கணும். எனக்கு வந்து கர்ப்பப்பையில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, கட்டி இருக்குது, இதை வந்து சொல்கிறதால என்ன நடக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். இப்போ டாக்டர்ஸ்கிட்டே போவேணா, அந்த மந்த்ரா சொன்னாலே போதும் போல் அப்படின்னு கிண்டல் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. எதுவுமே சொல்ல வேணாம். ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க அனிதா குப்புசாமி மேம், சிங்கர் மேம், அவங்க தெரியும். ஸோ அடிக்கடி வந்து இவங்க அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்ப்பப்பை டியூப் பார்த்திங்கன்னா ஃபிலிப்பியன் டியூப்பில் 2 குழாயுமே அடைச்சிருக்கு, 2 குழாயுமே வந்து பிளாக் இருக்குது அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் காட் கிரேஸ் வந்து என்ன ஆச்சுன்னா 10 இயர்ஸ் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி பிறந்தாங்க. ஸோ அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அவங்களும் வந்து என்னென்னா நம்பினாங்க. எனக்கு வந்து கடவுள் வந்து அம்மன் வந்து மிராக்கிள் பண்ணாங்க, கடவுள் வந்து பண்ணாங்க. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். யூனிவர்ஸ் வந்து இருக்குது, யூனிவர்ஸ் வந்து பிரபஞ்சங்கிறது உண்மை. ஸோ உங்களுக்கும் எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு, ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு அதையே நினைக்காம எப்படி வந்து கரெக்ட் பண்ணணும், க்யூர் பண்ணணும், நான் வந்து க்யூர் ஆகிடுவேன், எனக்கு சரியாயிடும், நான் வந்து எனக்கு வந்து என்னென்னா குழந்தை பிறக்கும், எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடியும் யூனிவர்ஸும் கனெக்ட் ஆகி எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். பிரபஞ்சம், சக்தி, ஆற்றல் எல்லாமே உண்மை. நல்லா கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணுங்கள். அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நான் சொன்ன இந்த மந்த்ராவை அடிக்கடி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது தான், எடுத்தோன்னே வந்து மைண்டு வந்து ஏற்றுக்காது. நான் சொல்கிற இந்த வீடியோவே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க. அதனால் அந்த மைண்டு வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே நல்லதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஒரு 6 டைம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 9 டைம்ஸ், இது மாதிரி சொல்ல சொல்ல பாசிட்டிவாக லைஃப் மாறும். நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள். ஸோ யாரெல்லாம் ப்ரெக்னன்சி பற்றி கவலைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜில் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் நான். இன்ஸ்டா ஐடி வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் வந்து என்னென்னா கமெண்ட் பண்ணுறேன் அண்ட் ரிப்ளை பண்ணுறேன். எப்பயும் வந்து கிராட்டிடியூடாக இருங்க, யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஸோ எப்பயுமே வந்து நான் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக தான் கண்டென்ட் போடுவேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டாபிக் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் தோணுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.